ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வாழைப்பழம் இருக்கா? கண்டிப்பாக வாழைப்பழம் வச்சு ஒரு பேன்கேக் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா மசித்ததும் அது கூடவே பேன்கேக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சுவைக்காக சீனி சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து அந்த பழத்தோடு சேர்த்து நல்லா மசிச்சுக்குவேன். அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் போல் நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி நல்லா மெல்ட் ஆனதும் அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கரெக்டாக வந்தது. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக எந்த ஸ்வீட் செய்யும்போதும் உப்பு சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் வீட்டில் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக பட்டைத்தூளோ ஏலக்காய் தூளோ சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கூடவே சமையல் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பேன்கேக் மிக்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பேன்கேக்காக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அடிப்பக்கம் வேகட்டும். திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான பேன்கேக் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழம்லாம் இடையிடையே சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் தேன் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.